ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாரியில் வந்து ரைட் சைடு வந்து சிங்கிள் ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் லெஃப்ட் சைடில் வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிசைன் ஃபுல்லாமே 18 இன்ச் ஸ்டாண்டில் தான் சாரியை ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆரி கார்டு இல்லாதவங்க 18 இன்ச் ஸ்டாண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் பிளெயின் ஆர்கன்ஸா சாரீ எடுத்திருக்கேன். சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ நான் அது கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரும் அப்புறம் சாரீ கலர் ப்ளூ கலரும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிசைனுக்கும் நடுவுலையும் நான் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்ருக்கேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 6 பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பட்டன் ஷீட்டில் வந்து டிசைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த டிசைன். டோட்டலாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 6 ரவுண்ட்ஸ் மார்க் பண்ணி அதுக்கு இடையில் கொடி டிசைன் போட்டிருக்கேன். இந்த சாரீ வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ நம்ம கிளாத்துக்கு கீழே இந்த பட்டர் ஷீட்டு வச்சாலே டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே தெரியும். இப்படி வச்சு நம்ம வந்து மேலே ஒயிட் கலர் பென்சிலால் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட கிளாத்து திக்காக இருந்துச்சுன்னா கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டிசைனில் 6 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த 6 ரவுண்டில் வந்து புல்லியன் ரோஸ் போட போகிறேன். புல்லியன் ரோஸ் வந்து ஒரு இதில் வந்து ப்ளூ கலரும் இன்னொரு ரவுண்டில் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரும் போட போகிறேன். இதே மாதிரி 6 ரவுண்ட்ஸ்லேயும் வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ளூ அண்ட் பிங்க் கலர் வந்து புல்லியன் ரோஸ் போட போகிறேன். புல்லியன் ரோஸ் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 6x6 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். மொத்தம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு கீழே மிடில் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மிடில்லேருந்து நம்ம நீடில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டில் வந்து நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம நீடில் வெளியே எடுத்தோம்ல அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். கீழே பொறுமையாக இல்லைங்க, இல்லைன்னா சிக்கு விழுந்துக்கிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி 2 பெட்டல்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் வந்து நான் சுற்றிக்கிறேன் த்ரெட்டை. பொறுமையாக இல்லைங்க, த்ரெட்டு வந்து லாங்காக இருக்கனால கொஞ்சம் சிக்கு விழுந்துக்கிறோம். அதனால் நம்ம வந்து பொறுமையாக எடுக்கணும் த்ரெட்டை. நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்துருங்க. இப்போ வந்து ஒரு பெட்டல் வந்து நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு இன்னொரு பெட்டல் போட போகிறோம். திரும்ப 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்து த்ரெட்லேருந்து இழுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ வந்து 2 பெட்டல்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 பெட்டல்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வர இந்த 3 பெட்டல்ஸ்க்கு வந்து நான் 8 டைம்ஸ் வந்து த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீடில். த்ரெட்லேருந்து நீடில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை லைட்டாக லூஸ் விட்டு ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நம்ம 3 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன்.
3 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 4 பெட்டல்ஸ் போட்டு புல்லியன் ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் 3 புல்லியன் ரோஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம புல்லியன் ரோஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடி டிசைன் போட போகிறோம். இப்போ ப்ளூ கலருக்கு வந்து பிங்க் கலர் கட் பீடும், பிங்க் கலர் புல்லியன் ரோஸ்க்கு வந்து ப்ளூ கலர் கட் பீடும் கொடுக்க போகிறோம். கட் பீட் லோட் பண்ணுறதுக்காக நான் வந்து 24 mm நீடில் எடுத்திருக்கேன், துலிப் நீடில். இப்போ ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் வந்து நான் கட் பீட் லோட் பண்ண போகிறேன். கட் பீட் வந்து லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் 3 mm பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அந்த பேர்ல் பீடை வந்து அந்த கொடி டிசைன் மிடில் வந்து லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் 6 கொடி டிசைனுமே வந்து கட் பீட் வச்சு லோட் பண்ணி முடிச்சுக்கலாம்.
2 புல்லியன் ரோஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்து சர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சாதி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கோரா எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். சாதி வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நார்மல் நீடிலில் லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி இது கீழே இழுத்தோம்னா இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். லூப்போட மிடிலிருந்து திரும்ப நீடில் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரைட் சைடும் ஜர்தோசி வச்சு இந்த லூப் டிசைன் போட்டுக்கலாம். அடுத்து 0.5 சென்டிமீட்டருக்கு வந்து நான் கோரா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிடில் ஒரு கோராவை லோட் பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் பீடு 3 mm பேர்ல் பீடை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ட் நாட் போட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 புல்லியன் ரோஸ்க்கு நடுவில் சர்தோசி வச்சு ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிசைன் ஃபுல்லாமே நார்மல் நீடில்லே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஆரி நீடில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து நார்மல் நீடில்லே நம்ம இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைனோட மிடில் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நான் ஒரு கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் கிளாஸ் பீட். இதோட சைஸ் தெரியலை, 7 mm இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் பீடை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 1.5 சென்டிமீட்டருக்கு சர்தோசி கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு புல்லியன் ரோஸ்க்கு நடுவில் லூப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மிடில் 6 லூப்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த 6 லூப்ஸுமே வந்து ஒவ்வொரு ரோஸ்க்கும் நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். சிக்ஸ் லூப்ஸ் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு லூப்ஸ்க்கும் நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்காக 3x3 ஸ்ட்ராண்ட் மொத்தம் 6 ஸ்ட்ராண்ட் எடுத்துகிட்டு சமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 லூப்ஸுக்கு நடுவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டோம். எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். 2 புல்லியன் ரோஸ்க்கு மிடில் வந்து கிளிப் ஸ்டோன் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு புல்லியன் ரோஸ்க்கு மிடில் வர மாதிரி 3 mm பேர்ல் பீடை எடுத்து அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 புல்லியன் ரோஸ்க்கு நடுவில் கிளிப் ஸ்டோனும் புல்லியன் ரோஸ்க்கு மிடில் வர மாதிரி பேர்ல் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக கிளிப் ஸ்டோனும் பேர்ல் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சாரியில் லெஃப்ட் சைடு 6 டிசைன்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ரைட் சைடில் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவரும் கொடி டிசைனும் வர மாதிரி போட்டிருக்கேன்.